மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் மலையிலிருந்து பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் தங்கப்பல்லக்கில் கள்ளழகர் மதுரை நோக்கி புறப்பட்டார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நாளை மறுநாள் காலை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி ஸ்ரீ கள்ளழகர் என்று அழைக்கப்படும் சுந்தராஜ பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் விழாவிற்காக அழகர் கோவிலில் இருந்து கண்டாங்கி பட்டு உடுத்தி வாள் வளரியுடன் கள்ளழகர் வேடம் தரித்து தங்கப்பல்லக்கில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா பக்தி முழக்கத்துடன் மதுரை நோக்கி புறப்பட்டுச் சென்றார். பதினெட்டாம் படி கருப்பண சுவாமி கோவில் முன் வையாளியாகி தங்க பல்லக்கில் புறப்பட்ட கள்ளழகர் வழியில் உள்ள மண்டக படிகளில் எழுந்தருளினார். மொத்தம் 483 மண்டக படிகளில் எழுந்தருளுகிறார். நாளை அதிகாலையில் மதுரை, புதூர் 3 மாவடியில் கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு வரவேற்கும் எதிர் சேவை நடைபெறுகிறது. வழியில் பழமை வாய்ந்த 1000 பொன் சப்பரத்தில் தங்க குதிரையுடன் ஸ்ரீ கள்ளழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. நாளை மறுதினம் காலை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருள்கிறார். அப்போது அங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கள்ளழகரை தரிசனம் செய்வார்கள். இதனால் மதுரை மாவட்டமே விழாக்கோலம் பூண்டுள்ளது.